தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனம். தேவ செய்திக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிப்போம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கும் சமானம். அதை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு நம்மளோடு பேசும்படியாய், அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும்படியாகவும், அது மாத்திரமல்ல, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்படுகிற வார்த்தையிலே நாம் உறுதிப்படவும் அதிலே நாம் உருவாக்கப்படும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் செபிப்போம். அன்பினால் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொண்டு நீர் இடைப்பட்டு அருளுவீராக, பேசி அருளுவீராக. ஆண்டவரே, அந்த வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதற்குள்ளாய் வளர, அதற்குள்ளாய் கட்டப்பட, ஆண்டவரே, எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனையுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவன் தாமே எங்களை வழி நடத்தி அருளுவீராக. தேவன் தாமே நீர் பேசி அருளுவீராக. நீர் அப்படி எங்களோடு பேசுகிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா சுய மாமிசம் எல்லாம் நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, தூக்க மயக்கம் போராட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவன் தாமே எங்களோடு இடைப்பட்டு அருளுவீராக. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இந்த நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 25வது வசனத்தை மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதே அதுல முக்கியமான ஒரு வார்த்தையை போட்டு இருக்கிறது. அது என்ன வார்த்தையை சொல்லி இருக்கிறது? தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. தேவனுடைய கிருபையினாலே இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு சந்தோஷத்தின் மாதமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய வழக்கத்தின்படி, வருஷ கணக்கின்படி நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த மாதத்தின் இந்த மாதத்தை நாம் ஒரு நற்செய்தியின் மாதமாய் நாம் அனுசரித்து வருகிறோம். ஏனென்றால் இந்த மாதத்தில் தான் நம்மளுக்கு கிறிஸ்துமஸ் என்கிற இயேசுவின் பிறப்பை அடையாளமாய் வைத்து அதை செலிப்ரேட் பண்ணுகிற அந்த மாதமாய் நம்மளுக்கு காணப்படுகிறது. அப்ப இயேசுவின் பிறப்பை நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், அது ஒரு நற்செய்தி என்று நாம் அறிவிக்கிறோம். அது நற்செய்தி என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு நற்செய்தி. இந்த மாதத்திலே நாம் எப்படி கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு ஒரு நற்செய்தியாய் அமர்ந்து இருக்கிறதோ, அல்லது அவருடைய பிறப்பின் அடையாளமாய் நாம் செலிப்ரேட் பண்ணுகிற அந்த ரட்சிப்புக்கு அடையாளமாய் காணப்படுகிற இந்த கிறிஸ்துமஸ் நம்மளுக்கு நற்செய்தியாய் காணப்படுகிறதோ, அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அப்ப வேத வசனம் சொல்லுகிறது நற்செய்தி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிறைய சபைகளிலே கேரல் ரவுண்ட் போவார்கள். அது எதற்காக போகிறார்கள்? மற்ற மார்க்கத்தார், மற்ற ஜனத்தார் தேவன் எங்களுக்கு நற்செய்தியை கொடுத்திருக்கிறார், நாங்கள் தேவனினால் நற்செய்தி பெற்றவர்கள், அதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்னொரு வார்த்தையிலே சொல்ல போனால் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் பெற்ற நற்செய்தியை, நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற ஒரு அடையாளத்தாம் நிமித்தமாகத்தான் கேரல் ரவுண்ட் நாம் போகிறதாய் காணப்படுகிறது. இப்படி நாம் தேவனுடைய நாமத்தை துதித்து போகும் பொழுது மற்ற மார்க்கத்தார், மற்ற புறஜாதியார் பார்த்து அதை செலிப்ரேட் பண்ணுவதற்காகவே, ஆடல் பாடலை பார்ப்பதற்காகவோ அல்லது அங்கு வருகிற அந்த கூட்டத்தை பார்ப்பதற்காகவோ ஜனங்கள் அதன் மூலமாய் அவர்கள் சத்தியத்தை பெறும்படியாக தேவன் இதை பயன்படுத்தி வருகிறார். அப்ப நம்மளுடைய இந்த மாதம் முழுவதும் நாம் நற்செய்தி என்கிற வார்த்தையை அடிக்கடி கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப நற்செய்தி என்றால் என்ன? வேதத்திலே சொல்லப்பட்ட முதல் நற்செய்தி எது? அதாவது இயேசுவின் பிறப்புக்கு ஒத்து போன அல்லது இயேசுவின் பிறப்பின் காலத்தில் காணப்பட்ட
முதல் நற்செய்தியை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நற்செய்தி என்றால் என்னவாம்? நற்செய்தியை குறித்து வேத வசனம் அநேக அர்த்தங்களை கொடுக்கிறது. ஆனால் 3 முக்கியமான அர்த்தத்தை வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். நற்செய்தி என்பது முதலாவது, இந்த நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 25வது வசனம் திருமையாக சொல்லுகிறது, அது விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அப்ப ஒரு நற்செய்தி என்பது முதலாவது எப்படி காணப்படுகிறதாம்? விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கிற குளிர்ந்த தண்ணீர். நீங்க இந்த சில டைம்ல பேப்பர்ல நாம் பார்த்தோம் என்றால், அந்த பேப்பர்லயே இமேஜ் போட்டு இருப்பார்கள். அதாவது வறட்சியை குறிக்கும்படியாக, வறட்சியை காண்பிக்கும்படியாய் நிலம் அப்படியே தண்ணி இல்லாததன்படியினால் அது அப்படியே நிலம் அப்படியே பலந்து காஞ்சு போய் பலந்து போய் காணப்படுகிறதை நாம் பார்க்கலாம். அதுதான் விடாய்த்த ஆத்மாவுக்கு ஒத்ததாய் வேதம் சொல்லுகிறது. இன்னொரு விதத்திலே நம்ம அதை நன்றாய் நாம் புரிந்து கொள்ளணும்னா, நீங்க இந்த சம்மர் டைம்ல, வெயில் காலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் நம்ம வெளியில ஒரு ஷாப்பிங்கோ அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம வெளியில போயிருப்போம். வெளியில போனது கொஞ்ச நேரத்திலேயே அந்த வெயிலின் தாக்கத்தினால, அந்த சூட்டின் நிமித்தமாக அப்படியே நாவு வறண்டு போக ஆரம்பிக்கும். அந்த உதடு வறண்டு போக ஆரம்பிக்கும். 2வது நாவு வறண்டு போக ஆரம்பிக்கும். 3வது அந்த தொண்டை அப்படியே வறண்டு போய் இறுக்கி பிடிக்கிறது போல காணப்படும். அந்த நேரத்துல நம்மளுக்கு கூலிங்கா ஏதாவது ஒரு தண்ணியோ அல்லது அங்க இருக்கிற ஜூஸோ ஏதோ ஒண்ணு நம்ம குடிக்கும் போது, அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங் அப்படியே நீங்க உங்களுடைய சரீரத்துல ஒரு தொண்டை குழாய் இருக்கிறது என்பதை அப்படியே நீங்க உணரலாம். அதை அந்த வறட்சியிலே நாம் குடிக்கும் பொழுது அது அப்படியே போகிற அந்த வாட்டர், அந்த கூலிங் வாட்டர் போகிறது, டிராவல் பண்ணுகிறது அப்படியே நம்ம உணர முடியும். அப்படி அது போய் அப்படியே வயிற்று பகுதியிலே சேருகிறது முதற்கொண்டு நாம் உணர முடியும். அப்ப அந்த தண்ணீருக்காய் தாகத்தோடு இருக்கும் பொழுது அந்த குளிர்ந்த தண்ணி போன உடனே அப்படியே உடலே அப்படியே நல்ல ஒரு குளிர்ச்சியாய் மாற ஆரம்பிக்கும். நல்ல ஒரு நிம்மதியை ஃபீல் பண்ணுவோம். அதைத்தான் இங்க வசனம் சொல்லுகிறது, விடாய்த்த ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல. தாகத்துடனும் காத்து கொண்டிருக்கிற, காத்து பலன் கிடைக்காமல் காய்ந்து போன அனுபவத்தில் இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஆத்துமாவுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல காணப்படுகிறதான் இந்த நற்செய்தியாம். 2வது நற்செய்தி என்பது வேதம் என்ன விளக்கத்தை கொடுக்கிறது? அது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 30வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். நீதிமொழிகள் 15:30 இப்படியாக சொல்லுகிறது, நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்குமா. முதலாவது நற்செய்தி விடாய்த்து போன அனுபவத்தில் இருக்கிறவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கிறது, மகிழ்ச்சியை கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. அவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கிற குளிர்ச்சியாய் காணப்படுது. 2வது அந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அது எலும்பை புஷ்டியாக்குகிறதாய் காணப்படுகிறது. எலும்பு ஒரு சரீரத்திற்கு மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. எப்படி தலை முக்கியமோ, எப்படி இருதயம் முக்கியமோ, அதே போல ஒரு சரீரத்திலே காணப்படுகிற மாம்சீகத்தை, அந்த மாம்சத்தை அல்லது அந்த சரீரத்திலே காணப்படுகிற அந்த நரம்புகள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரே சீராய் உறுதிப்படுத்தி நிற்பாட்டுகிறது தான் அந்த எலும்பா இருக்கிறது. சில பேரை நீங்க பார்த்திருக்கலாம், சில பேர் இந்த எலும்பு நோயினால பாதிக்கப்பட்டவர்களை பார்த்தோம் என்றால், சில பேருக்கெல்லாம் எலும்பு, அவர்கள் ஒரு சின்ன காரியத்தை செய்தாலும் அந்த எலும்பு அப்படியே உடைந்து விடும். எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நான் கண்கூட பார்த்ததுதான். அவங்க ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயின் பண்ணி ஏதாவது ஒரு புக்கை தூக்குனா கூட அந்த எலும்பு அப்படியே உடைஞ்சிரும். உண்மைக்கு அப்படியே அந்த எலும்பு அப்படியே உடைந்து அது அப்படியே தனியா தொங்கும். அந்த சரீரம், அந்த மாம்சீகம், அந்த சதை பகுதி அப்படியே அந்த எலும்போடு தொங்குறத பார்க்கலாம். ஒரு சின்ன காரியம், ரொம்ப பெரிய பொருட்கள் தூக்க தேவையில்ல, சாதாரண ஒரு புக்கோ சாதாரண ஒரு சேர் எங்கிருந்து எடுத்து வைத்தா கூட அவங்களால அந்த எலும்பு தாங்காது. ஆனா இங்க வசனம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட எலும்பாய் மாறுகிறதாம் நற்செய்தியை கிடைக்கும் பொழுது அந்த எலும்பு புஷ்டியாய் மாறுகிறது.
அதுல இருக்கிற, அதாவது யோபுவிலே நாம் வாசிக்கும் பொழுது ஊன் என்று சொல்லி இருக்கிறது. யோபு 21:24 நாம் வாசித்தோம் என்றால் எலும்பில் உள்ள ஊன் என்று சொல்லிடும். அதாவது எலும்பிலே காணப்படுகிற அதுக்குள்ளா இருக்கிற அந்த மச்சை பகுதி, அந்த ஊன் பகுதி நல்ல பலன் அடைந்து அது அந்த எலும்புக்கு நல்ல புஷ்டியை கொடுக்கிறது, அது நல்ல ஸ்ட்ராங்காய் மாறுகிறது. அதே போலதான் நற்செய்தியும். ஒரு மனிதன் உடைந்து போய் சோர்வடைந்து பலனில்லாமல் இருக்கிறவனிடத்துல ஒரு நற்செய்தி வந்த உடனே அவன் எப்படி மாறுகிறானாம், ஒரு பலனுள்ள எலும்பு எப்படி சரீரத்தை எழுப்பி நிப்பாட்டுகிறதோ அதே போல அவன் வாழ்க்கை எழுந்து நிற்கிறதாய் காணப்படுகிறது. இது நற்செய்தி செய்கிற காரியமாய் காணப்படுகிறது. மூன்றாவதாக நற்செய்தி என்பது என்னவாம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அது மூன்றாவது ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 31வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, என் ஆண்டவனே, நற்செய்தி இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். மூன்றாவதாக நற்செய்தி என்பது என்னவாம், கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி நமக்கு நியாயம் செய்வது. முதலாவது நம்முடைய ஆத்துமாவை குளிர்விக்கிறதாய் காணப்படுகிறது. இரண்டாவது நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவது நமக்கு நியாயம் செய்து நம்மளை ஆவி, இந்த நீங்களாக்கி என்பது எதை காட்டுகிறது, அது ஆவிக்குரிய காரியத்தை காட்டுகிறது, சத்துருவின் ஆவிக்குரிய காரியங்களை காட்டுகிறது. அதிலிருந்து நம்மளை நீங்களாக்கி தேவன் நம்மளுக்கு நியாயம் செய்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப நற்செய்தி என்பது நாம் எப்பொழுதும் கேட்கிற ஒரு சாதாரண வார்த்தை அல்ல. அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது முதலாவது அவன் ஆத்துமாவிலே அவனுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறது. இரண்டாவது சரீரத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது அவன் ஆவியிலே அவனுக்கு நியாயம் செய்கிறதாய் மாறுகிறது. ஆவிக்குரிய தேவன் அவன் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நியாயம் செய்கிறதாய் காணப்படுகிறது தான் இந்த நற்செய்தி என்கிற வார்த்தை, அல்லது நற்செய்தி என்கிற ஒரு செய்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 மாற்றத்தை ஏற்படுத்து. அப்ப யோசித்து பாருங்க, நம்ம கிறிஸ்துமஸ் மாதத்துல இருக்கிறோம். நம்ம நற்செய்தியின் அடையாளமாய் தான் இதை சந்தோஷமாய் செலிப்ரேட் பண்ணுகிறோம். அப்ப இந்த நற்செய்தி என்கிற இந்த நாட்களில் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையில இந்த 3 காரியத்திலும் நம்மளுக்கு விடுதலை இருக்கா? இந்த 3 காரியத்திலும் நம்மளுக்கு இந்த நற்செய்தி மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்று யோசித்து பார்ப்போம். மனிதன் எதனால் செய்யப்பட்டிருக்கிறான், அல்லது மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவனை ஆவியினாலும் ஆத்மாவினாலும் மாம்சத்திலையும் தான் தேவன் உண்டு பண்ணி இருக்கிறார். அப்ப மாம்சம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கிறது, அதே நேரத்தில் ஆத்துமா அவனுக்கு இருக்கிறது, ஆவி இருக்கிறது. தேவனால் கொடுக்கப்பட்ட ஆவி அவன் மரித்த உடனே தேவனிடத்திற்கு போகிறது. அவனுடைய ஆத்துமா அவனுடைய கிரியைக்கு தக்க, அவன் ரட்சிப்புக்கு தக்க, அவன் நரகத்திற்கோ பரலோகத்திற்கோ என்று 2 இடங்களை ஏதோ ஒரு இடத்துக்கு அவனுடைய ஆத்துமா போகிறது. சரீரம் என்ன ஆகிறது? மண்ணினால் உருவாக்கப்பட்டபடியினால் மண்ணுக்கே அது திரும்புகிறதாய் காணப்படுகிறது. அப்ப மனிதன் உண்டாக்கப்பட்டதை இந்த 3 காரியத்துல தான் அவன் உருவாக்கப்பட்டு இருக்கிறான். அப்ப இந்த நற்செய்தி என்பது அவன் இந்த மனிதன் எதனால் உண்டாக்கப்பட்டானோ அந்த 3 முற்றிலுமான ஒரு மாற்றத்தை கொடுக்கிறதா இந்த நற்செய்தியின் வார்த்தை. அப்ப இந்த நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில முற்றிலுமான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கா? உங்க ஆவியின் நிலைமை, இன்றைக்கு நம்மளுடைய ஆவியின் நிலைமை எப்படி காணப்படுகிறது? நம்முடைய ஆவியின் நிலைமை சத்ருவின் கைக்கு கர்த்தர் நம்மளை நீங்களாக்கி நியாயம் செய்கிற ஆவியின் நிலைமையில இருக்கா? நம்முடைய ஆத்மா குளிர்ந்து போன விடாய்த்த ஆத்மாவை குளிர பண்ணுகிற நற்செய்தியை போல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா? அல்ல என்றால் சரீரம், நம்முடைய எலும்பு எப்படி காணப்படுகிறது? பலனுள்ளதாய் காணப்படுகிறதா என்பதை நாம் யோசித்து பார்ப்போமாக, நிதானித்து பார்ப்போமாக. ஏனென்றால் கொண்டாடுவது, செலிப்ரேட் பண்ணுவது எல்லாம் நல்லதுதான். நல்ல புது துணி எடுப்பது, நல்ல தேவ சமூகத்தில் உற்சாகமாய் இருப்பது நல்லதுதான். அது வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினாரோ அப்பொழுதிலிருந்து அவர்களுக்கென்று ஒவ்வொரு பண்டிகையாய் தேவன் கொடுத்து வருகிறார். வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகை, பஸ்கா என்கிற பண்டிகை, அந்த விடுதலையின் அடையாளமான அந்த பஸ்கா என்கிற பண்டிகையில ஆரம்பித்து
ஒவ்வொரு வருடத்திலையும் அநேக பண்டிகைகளை நம்ம தேவன் நம்மள இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்திருக்கார். நம்மளுக்கு கூட இப்பொழுது நாம் செலிப்ரேட் பண்ணுங்க 2 பண்டிகை தான், கிறிஸ்துமஸ், ஈஸ்டர். ஆனா தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது அநேக பண்டிகைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்ப பண்டிகை என்பது தேவனுடைய நாமத்தை துதிப்பதும் தேவன் நம்மளுக்கு செய்த நற்கிரியைகளை சாட்சியை அறிவிப்பதுதான். அப்ப இப்படிப்பட்ட நாட்களில் நம்மளுக்கு இந்த பண்டிகை நாட்களிலே இந்த நற்செய்தி என்பது இந்த 3 மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிறதா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இல்லை என்றால் வெறுமனையான பேச்சு நிமித்தமாய் தான் நாம் நற்செய்தி என்று சொல்லுவோமே தவிர வாழ்க்கையிலே மாற்றம் இருக்காது. அது எந்த மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நாம் நற்செய்தியை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தின் மாற்றத்தை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறோம்னா அந்த மாற்றத்தை பெறுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. அப்போ வேதம் சொல்லுகிறது நற்செய்தி என்பது இந்த 3 விதமான மாற்றத்தை கொண்டு வருகிறது. அப்ப வேதத்திலே யாருக்கு முதலாவது நற்செய்தி சொல்லப்பட்டது, அல்லது இயேசுவின் பிறப்பை ஒட்டி பார்க்கும் பொழுது நற்செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? நீங்க பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது நற்செய்தி என்பது வேறு அர்த்தத்தை கொடுக்கிறது. ஆனா இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் என்கிற காலத்தில் இருக்கிறபடினால் இயேசுவின் பிறப்பைக்குரிய ஒட்டி, இயேசுவை பிறப்பின் நாட்களை ஒட்டி வந்த முதலாவது நற்செய்தியை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அப்ப முதலாவது யாருக்கு, இயேசுவின் பிறப்பின் காலத்தை ஒட்டி வந்த முதலாவது நற்செய்தி யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டது? வேதத்திலே நாம் பார்த்தோம் என்றால் 3 பேருக்கு அல்லது 3 பேருக்கு அங்கு நற்செய்தி, முதலாவது நற்செய்தி கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். இயேசு இன்னும் பிறக்கவில்லை, அல்லது இயேசு பிறந்த நாட்களிலே, பிறந்த காலத்திலே, அவர் குழந்தையாய் இருக்கும் பொழுதே கொடுக்கப்பட்ட அந்த 3 நற்செய்தி, முதலாம் நற்செய்தியை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 3 ஜனங்களுக்கு கொடுத்தது. முதலாவது அந்த 3 ஜனங்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போமாக. வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்க இந்த என்ன நற்செய்தி முதலாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதாம்? பயப்படாதே என்கிற நற்செய்தி. உதாரணத்திற்கு லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுது பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே. முதலாவது நற்செய்தி, ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்ன நற்செய்தியாம்? பயப்படாதே. அப்ப யார் யாருக்கெல்லாம் இந்த பயப்படாதே என்கிற முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டது? 3 பேருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. யார் யாருக்காம்? வேதம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்கா 1:13 இப்படியாக சொல்லுகிறது. ஆசாரியனாகிய சகரியாவுக்கு முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டது. 2வதாக யாருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது? லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. கன்னிகையாகிய மரியாளுக்கு, கன்னியஸ்திரியாகிய மரியாளுக்கு இந்த நற்செய்தி, முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. 3வதாக யாருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டதாம்? லூக்காவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மேய்ப்பர்களுக்கு, ஆடு மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ப தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் முதலாம் நற்செய்தியை பெற்றவர்களாய் காணப்படணும். இந்த முதலாம் நற்செய்தி முதலாவது சகரியா என்கிற ஆசாரியனுக்கும், 2வது கன்னியாகிய ஸ்திரீயாகிய மரியாளுக்கும், 3வது மேய்ப்பர் என்கிற ஒரு கூட்டத்திற்கும் தேவன் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்ப இந்த 3 கூட்டத்தை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 3 கூட்டத்தில் இந்த நற்செய்தி வந்த உடனே, அது நற்செய்தி வருவதற்கு முன்பாய் அவர்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது, நற்செய்தி வந்த உடனே அவர்கள் வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்போமாக. அப்ப முதலாவதாக யாருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டதாம்? வேதம் இப்படி சொல்லுகிற லூக்கா 1:13 வாசிக்கிறேன் பாருங்க. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாக எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அப்ப இங்க வசனம் சொல்லுது பாருங்க, அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நற்செய்தியாய் மாறினது? அதே தூதன் அவனை குறித்து சொல்லுகிறான் பாருங்க. அங்க வசனம் சொல்லுகிறது, 19வது வசனம் இப்படியா சொல்லுகிறது நடுப்பகுதி, உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும்.
அப்ப சகரியாவுக்கு முதலாம் நற்செய்தி கொடுக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல முதல் நற்செய்தியை பெற்ற மனுஷனே இந்த சகரியா என்கிற ஆசாரியனாகி இந்த மனிதன் தான். அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? அவனுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி, முதலாவது நற்செய்தி என்ன? பயப்படாதிரு, பயப்பட வேண்டாம் என்கிற நற்செய்தியை தேவன் இந்த ஆசாரியனுக்கு கொடுக்கிறான். யார் இந்த மனுஷன்? இவன் ஒரு ஆசாரியன். இவன் தேவனுக்கு தூபம் காட்டுகிறவன். அந்த தூபம் காட்டுகிற தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தில், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு காணப்படுகிற ஒரு ஆசாரியனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு தேவ வார்த்தை இந்த அதிகாலை வேளையிலே நம்மளை நோக்கி வருகிறது. இன்றைக்கு அநேகர் தேவ சமூகத்திலே காணப்படுகிறோம். தேவனுடைய வசனத்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தேவ சமூகத்திலே நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று தூக்கத்தை எல்லாம் வெறுத்து தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய உள்ளான நிலைமை எப்படி காணப்படுகிறது? பயந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறது. பயந்து போன சூழ்நிலையிலே காணப்படுகிறது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், முதலாம் நற்செய்தி இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன நற்செய்தி? பயப்படாதிருங்கள். இங்கு சகரியாவை பார்த்து பயப்படாது இருங்கள் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? சகரியாவின் நிலைமை எப்படி காணப்படுகிறது? வசனம் இப்படியா சொல்லுகிறது. அதே லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால் 6வது வசனம் அவனை குறித்து சொல்லுது பாருங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிடத்தில் சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. முதலாவது சகரியாவினுடைய நிலைமை, அவனுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லுவதற்கான முதல் நிலைமை, அவனுடைய நிலைமை எப்படியாம்? குற்றமற்றவனாய் காணப்படுகிறான். எதிலே குற்றமற்றவனாய் காணப்படுகிறான்? நியமங்களிலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள், மோசையினால் கொடுக்கப்பட்ட கற்பனையும் மோசையின் காலத்திலே கொடுக்கப்பட்ட நியமங்கள் இருக்கு அல்லவா, இவைகள் எல்லாவற்றிலும் அவன் உண்மையுள்ளவனாய் குற்றமற்றவனாய் காணப்படுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகளிலே அவன் உறுதியாய் காணப்படுகிறவனாய், அதை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். இரண்டாவது, இந்த சகரியாவினுடைய நிலைமை எப்படி காணப்படுகிறதாம்? வசனம் சொல்லுது பாருங்க, அதே 6 சொல்லுகிறது அடுத்த பகுதி. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவனாய் இருந்தான். தேவனுக்கு முன்பாக சகரியாவும் எலிசபெத்தும், அவன் மனைவியாக எலிசபெத்தும் நீதி உள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். மனிதர்களுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் காணப்படுவது மிகவும் சுலபம். மனிதன் என்ன விருப்பப்படுகிறானோ அதிலே அவன் விருப்பப்படுகிறது தவறான காரியமாய் இருந்தாலும், அது அங்கீகரிக்கப்படாத காரியமாய் இருந்தாலும், அதை நாம் அவனுக்கு செய்து கொடுக்கும் பொழுது அவன் நம்மளை குறித்து சொல்லுவான், உண்மையுள்ள மனுஷன் என்று சொல்லுவான். நமக்கு அவர் செய்யறது தப்பாய் இருந்தா கூட அவன் பணத்தை வாங்கிட்ட. சில பேர் சொல்லுவாங்க, அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்துட்டா போதும்பா, அவர் லஞ்சம் கொஞ்சம் பணம் வாங்கிட்டா போதும், அந்த பணத்துக்கு அவர் உண்மையா இருப்பார். செய்யறது தவறான காரியம், செய்யறது கையூட்டு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறார்கள். வேதம் அதை அங்கீகரிக்கவில்லை. ஆனாலும் அதிலே அவர்கள் உண்மையுள்ளவன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுகிறான், உலகத்தான் சொல்லுகிறான், அதுதான் உலகத்தின் நீதி. தவறாயே இருந்தாலும் அதிலே நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறதான் உலகம். ஆனால் இங்க இருந்த சகரியா எப்படி காணப்படுகிறார்கள்? அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த 2 வார்த்தையை பார்க்கும் பொழுது அவர்கள் கட்டளைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் குற்றமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனுக்கு முன்பாய் நீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்களை பார்த்து ஏன் பயப்பட வேண்டாம் என்று சொல்லணும்? வசனம் அடுத்தபடியாய் அவர்களுடைய நிலைமையை குறித்து சொல்லுது பாருங்க. வசனம் இப்படியா சொல்லுகிறது, 7வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, எலிசபெத் மலடியாய் இருந்தபடியினால் அவருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இது எழுத்தின்படி பார்க்கும் பொழுது அவள் சுதந்திரமாகிய மலடியாய், அந்த சுதந்திரத்தை இழந்து போய் மலடியாய் காணப்படுகிறார். ஆவிக்குரிய ரீதியாய் பார்க்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம் அவளுக்கு தடைபட்டு காணப்படுகிறது. இதே போலதான் அன்னாளுடைய வாழ்க்கை. இதே போலதான் யாக்கோபினுடைய மனைவியினுடைய 2வது மனைவியினுடைய வாழ்க்கை. யாக்கோபு அவளை அன்பாய் நேசித்தபடினால் கர்த்தர் அவளுடைய கற்பத்தை அடைத்து வைத்திருந்தார்.
அதே போலதான் அன்னாளுடைய வாழ்க்கையும். இது எல்லாம் எதை காட்டுகிறது? கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உலகத்தின்படி, உலகத்தின் நியமங்களிலும் கட்டளைகளிலும் அவர்கள் உண்மையாயிருக்கிறார்கள், நல்லது. அவர்கள் தேவனுக்கு முன்பாய் உலகத்தின்படி குற்றமற்றவர்களாய், தேவனுக்கு முன்பாய் நீதியுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். இது எல்லாம் இருந்தும் அவர்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற முடியவில்லை. ஒரு பக்கத்திலே அவன் ஒரு ஆசாரியன், இன்னொரு பக்கத்திலே அவன் குற்றமற்றவன், இன்னொரு பக்கத்திலே தேவனுக்கு முன்பாய் நீதியா இருக்கிறான். ஆனா அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கு? தடைபட்ட ஆசீர்வாதம், அடைக்கப்பட்டு போன ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை அவனால் சுதந்திரிக்க முடியவில்லை. நான்காவதாக அவனுடைய நிலைமை எப்படி இருக்காம்? வசனம் 7வது வசனம் சொல்லுது பாருங்க, அவன் வயது சென்றவனாய் காணப்படுகிறான். அந்த ஆசீர்வாதம் கொஞ்ச நாள் மாத்திரம் தடைபடல, அவன் முதிர் வயதான பிறகும் கூட அவனுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு திறக்கப்படவில்லை. 5வதாக அவனை குறித்து சொல்லுது பாருங்க, 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், இந்த சூழ்நிலையிலும் அவன் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்படுகிறான். அவன் எப்படி ஊழியத்தை நிறைவேற்றுகிறான்? தன் கடமையிலே உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வயது சென்ற வரைக்கும் அநேக ஆண்டுகள் அவனுடைய ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கடமையிலே அவன் உண்மையுள்ளவனாய் காணப்படுகிறான். அப்படின்னா இது எதை காண்பிக்கிறது? வேதம் இவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரே வார்த்தை சொல்லுகிறது. என்ன வார்த்தையா? விடாய்த்த ஆத்துமா. அவனுக்கு நல்ல ஆத்துமா அவனிடத்துல இருக்கிறது. அவனுடைய ஆத்துமா எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் சரி, தேவனுக்கு முன்பாய் நீதியாய் இருக்கிறது, வசனத்திலே குறைவற்றதாய் காணப்படுது, தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற ஆத்துமாவிலே உற்சாகமுள்ளவனாய் காணப்படுகிறான். ஆனால் அவனுடைய ஆத்துமா எப்படி காணப்படுகிறதாம்? தேவ ஆசீர்வாதம் இல்லாமல் அடைபட்டு போன ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், தடைபட்டு போன ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் அவனுடைய வாழ்க்கையிலே செழுமை இல்லாதபடியினால் அவன் ஒரு விடாய்த்த ஆத்துமாவை போல காணப்படுகிறான். இதைத்தான் நாம் முதலாவதே நாம் பார்த்தோம். நற்செய்தி என்பது விடாய்த்த ஆத்துமாவிற்கு குளிர்ந்த தண்ணீரை போல காணப்படும். இங்கு சகரியாவின் ஆத்துமா ஒரு விடாய்த்த ஆத்துமா. அவன் உலகத்தின்படி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு தகுதியுள்ள நிலைமையில இருக்கிறான். தேவனால் போஷிக்கப்படுகிற என்கிற அழைக்கப்படுகிற தகுதியுள்ள அடையாளத்தோடு காணப்படுகிறான். அவன் உள்ளான ஆத்துமா எப்படி காணப்படுகிறது? விடாய்த்து போய் காணப்படுகிறது. இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த சகரியாவின் வாழ்க்கையை போல காணப்படுகிறதா? ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் உண்மையா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்திலே ஜெபத்திலும் நீதியிலும் தேவனுக்கு முன்பாய் சரியா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்திலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் ஒன்றும் கிடையாது. ஆசீர்வாதத்தின் பாதைகள் அடைபட்டு காணப்படுது. அநேகர் தேவ பிள்ளைகள் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் என்னதான் தேவ சமூகத்திலே ஜெபித்தாலும், என்னதான் தேவ சமூகத்திலே ஓடினாலும், கர்த்தருக்காய் நான் ஓடுகிறேன், ஆனா என் ஆசீர்வாதம் எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை. இங்க சகரியாவுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தார்? அவனுக்கு அன்றாட போஷிக்கிறது. ஏனென்றால் அவன் ஒரு லேவியன். அப்ப ஆசாரியனா இருக்கிறவனுக்கு அங்கு பங்கு கிடையாது. அங்க இருக்கிற இடத்துல பாத்திர அங்க பங்கு அவனுக்கு கிடைக்காது. தேவனே அவனுக்கு பங்கா இருக்கிறான். அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் ஆகாரம் இருக்கிறது. ஆனா அவனுக்கு தேவையான சந்தானத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் தடை பண்ணி வைத்திருந்தார். அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. என்ன நற்செய்தி வருகிறது? பயப்படாதே என்ற நற்செய்தி. 19வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். தூதனானவன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். 19வது வசனம், உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கும்படி வந்தேன், அனுப்பப்பட்டேன். அப்ப கர்த்தருடைய தூதன் அவனுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறான். என்ன செய்தி? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பயப்படாதிருங்க.
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இங்க இந்த வேண்டுதல் என்கிறது ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க. ஆனா அந்த வேண்டுதல் எவ்வளவு காலம் அவன் வேண்டுதலா இருந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு வசனம் அதற்கு ஆதாரமாய் நாம் பார்க்கலாம். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இது எப்படி நடக்குமோ என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 17வது வசனத்திற்கு அப்புறம் நாம் பார்க்கும் பொழுது அவன் அந்த அப்பொழுது சகரியா 18வது வசனம், அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவி வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். இந்த வசனத்தை மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய வயதை சொல்லுகிறதை காட்டலாம். ஆனா அதை இன்னும் ஆழமா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுகிறான்? தேவ வார்த்தை வருது, உனக்கு பிள்ளை பிறக்க போகுதுப்பா, உனக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறோம். அப்ப சொல்லுகிறான் பாருங்க, நான் கிழவனாய் இருக்கிறேன். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் எந்த வயசுல ஜெபித்திருப்பான்? வாலிப வயசுல, திருமணமான நாட்களில் இருந்து அவனுக்கு நல்ல பலத்தோட இருக்கிற வரைக்கும் ஜெபித்திருப்பான். அவ்வளோ நாட்களுக்கு முன்பாய் ஜெபித்த ஜெபத்திற்கு தேவன் அவன் கிழவனாய் இருக்கும் பொழுது அங்கு பதிலை கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்க அநேக நாட்களாய் ஜெபித்து தேவ சமூகத்திலே அழுது போராடி பலன் உங்க பலத்தெல்லாம் வாலிபத்தெல்லாம் செலவழிச்சோம். இன்னும் சகரியாவின் நிலைமைதான் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க அன்றைக்கு முழங்கால் போட்டு ஜெபித்தீங்க பாத்தீங்களா, நீங்க அன்னைக்கு கண்ணீர் விட்டு ஜெபித்தீர்கள் அல்லவா, அதற்கு நான் இன்றைக்கு பதில் கொடுக்கிறேன். நீங்க அதை மறந்து போயிருக்கலாம். இங்க சகரியா சொல்லுகிறார், நான் கிழவனாய் இருக்கிறேன், என் மனைவிக்கு வயது சென்றவளாய் காணப்படுகிறார். அப்படி இருக்கிறோம். நாங்க அந்த சூழ்நிலையில் இருக்கோம். நாங்க ஜெபித்தது வாலிபத்துல, ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை வயது போன சூழ்நிலை. எல்லாம் இழந்து போயிட்டோம். பலன் இல்ல, சத்துவம் இல்ல, குழந்தை பெறுவதற்கான தகுதி இல்லை. ஆனாலும் எப்படி இது நிறைவேறும்? அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை எப்படி உறுதிப்படுத்துகிறார் பாருங்க. இது சாதாரண ஒரு ஆசீர்வாதமை மாத்திரம் கொடுக்கல, இது இயேசுவை பிறப்பதற்கு வழியாய் காணப்பட்ட மரியாளையே உறுதிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறதா இந்த சகரியாவின் ஆசீர்வாதம். 1வது அதிகாரம் 36வது வசனம் சொல்லுது பாருங்க. மரியாள் கேட்கிற இது எப்படி நடக்கும் உடனே மரியாள் அங்க சந்தேகப்பட்டு கேட்ட உடனே அங்கு தூதன் சொல்லுகிறான் பாருங்க, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்துக்கு தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். அடுத்த வசனம் சொல்லுவாங்க, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு விசுவாசம் கொடுத்ததே இந்த சகரியாவினுடைய சாட்சி தான். இயேசுவின் தாயாக மரியாதை உறுதிப்படுத்தினதே, பலப்படுத்தினதே இந்த சகரியாவினுடைய ஆசீர்வாதம் தான். அவனுடைய விடாய்த்து போன ஆத்துமாவுக்கு கொடுக்கப்பட்ட தண்ணீர் தான் இங்கு இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு பலத்தை கொடுக்கிறதாய் மாறுகிறது. இன்றைக்கு நீங்க கிளவியாய் பலனற்று முதிர் வயதிலே இனிமே எனக்கு எதுவும் நடக்காது என்று நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், பயப்படாதிருங்கள், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது உங்களுக்கு மாத்திரம் நிறைவேறுகிறது அல்ல, அது உங்களை கொண்டு அநேக வாலிபர்களை பலப்படுத்துகிறதாய் காணப்படும். இங்கு முதிர் வயதாய் இருக்கிற சகரியாவின் ஆசீர்வாதம் வாலிபனாய் காணப்பட்ட மரியாளை பலப்படுத்தினது. ஒன்றுமில்லை, என்னால் முடியாது என்று கிழவனாய் இருந்தவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இங்க இள வயதில் இருக்க மரியாளுக்கு ஆசீர்வாதமாய் பலப்படுத்துகிறதாய் மாறினது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு நற்செய்தியாய் கொடுக்கிறார். அப்ப முதலாம் நற்செய்தி வந்தால் என்ன செய்யும்? நாம் மறந்து போனதும் நாம் அழுது அதை கைவிட்டதையும் தேவன் இன்றைக்கு அவைகளை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். இழந்து போனதை தேவன் புதுப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப முதலாவது ஆசீர்வாதம், முதலாவது நற்செய்தி இங்கு சகரியாவுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நற்செய்தி வந்த உடனே என்ன நடக்கிறதாம்? என்ன நற்செய்தி அவனுக்கு கொடுத்த உடனே என்ன நடக்கிறதாம்? முதலாவது அவனுடைய வேண்டுதல் கேட்கப்படுகிறது. 2வது 14வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அவன் விடாய்த்து போய்
துக்கத்துடனும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையே பொறுமையா அவன் செய்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வருகிறது. மூன்றாவது சகரியாவுக்கு அந்த நற்செய்தி என்ன கொண்டு வந்ததாம்? வசனம் இப்படியா சொல்லுகிறது, 24வது வசனம், அது நிந்தை நீங்கினது. 24வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அந்த வசனத்துல எலிசபெத் இப்படியாக சொல்லுகிறார், அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகி எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலே என் மேல் கடாட்சம் வைத்தார். அவங்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நிந்தை நீங்கினது. ஆண்டாண்டு காலமாய் இருந்த நிந்தை அவர்களுக்கு நீங்கினது. பல ஆண்டு வருஷமாய் காணப்பட்ட வாலிபத்திலிருந்து வந்து கொண்டிருந்த நிந்தை அவர்களுடைய வாழ்க்கையை விட்டு அன்றைக்கு நீங்கினது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்க நிந்தைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? பல வருஷமாய் நிந்தைக்குள்ளே போய்கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்களுடைய நிந்தை நீங்குகிறது. எப்படி? அந்த முதலாம் நற்செய்தி இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த பயப்படாதிருங்கள் என்கிற முதலாம் நற்செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரப்போகிறது. உங்கள் நிந்தை மாறுகிறது. இதை உறுதிப்படுத்தும்படியாகத்தான் வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. விடாய்த்த ஆத்துமாவை குறித்து வசனம் இப்படியாக சொல்லுகிறது. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியாக சொல்லுகிறது, நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடையும்படி பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். வசனம் சொல்லுது பாருங்க, விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைய பண்ணி. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த காரியத்திலே நீங்கள் சம்பூர்ணத்தை எதிர்பார்க்கிறீர்கள்? அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட வேண்டும் என்கிற சம்பூர்ணத்தை எதிர்பார்க்கிறீர்களா? இந்த காரியத்தில் எனக்கு முழுமையான ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், சகரியாவுக்கு சம்பூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தது போல இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனத்தை வாக்குத்தத்தமாய் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை சம்பூர்ணம் என்கிற ஆசீர்வாதத்தினால் தேவன் நிரப்புகிறார். அதுக்கு முதலாவது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது முதலாம் நற்செய்தியாக பயப்படாதிருங்கள். அப்ப சகரியாவுக்கு பயப்படாதிருங்கள் என்ற நற்செய்தி வந்தவுடனே அவன் வாழ்க்கை அப்படியே மாறுகிறது. அவன் நிந்தை நீங்கினது. இரண்டாவதாக யாருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்படுகிறது? நாம் ஏற்கனவே பார்த்தபடி லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க நாம் பார்க்கிறோம், இரண்டாவது யாருக்கு இந்த முதலாம் நற்செய்தி கொடுக்கப்பட்டதாம்? மரியாளுக்கு தேவன் அங்க முதலாம் நற்செய்தியை கொடுக்கிறார். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, லூக்காவின் புஸ்தகம் 1:30 சொல்லுகிறது, தேவ தூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இரண்டாவதாக முதலாவது சகரியாவுக்கு அந்த நற்செய்தி கொடுக்கப்படுது. இரண்டாவது யாருக்கு அந்த முதலாம் நற்செய்தி தேவன் கொடுக்கிறார்? அங்கு வசனம் சொல்லுகிறது, மரியாளே பயப்படாதே. கன்னி ஸ்திரியா இருக்கிற மரியாளை பார்த்து தேவனுடைய வார்த்தை அங்கு வருகிறது, பயப்படாதே. அப்ப சகரியாவினுடைய சூழ்நிலை ஒரு வித்தியமாய் காணப்பட்டது. அவனுடைய ஆத்துமா விடாய்த்து போய் காணப்பட்டுச்சு. இங்க மரியாளுடைய சூழ்நிலை எப்படி காணப்படுகிறதா? மரியாளுடைய பயப்படாதே என்று சொல்லுகிறதுக்காக மரியாளுடைய நிலைமை எப்படி காணப்படுதாம்? வசனம் எப்படியா சொல்லுகிறது? அதே லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நம்ம பார்த்தோம் என்றால் 27வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள். முதலாவது மரியாளுடைய நிலைமை என்ன? அவளை குறித்த முதலாவது சொல்லுகிற வார்த்தை, அவள் புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டவள். அவள் புருஷனுக்கென்று நியமிக்கப்பட்டவள். இரண்டாவதாக மரியாளுடைய நிலைமை எப்படி காணப்படலாம்? அதே 26:7 சொல்லுகிறது, கன்னியின் இடத்திலிருந்து தேவனால அனுப்பப்பட்டான். கன்னிகை ஸ்திரீயாய் காணப்படுகிறார்.
அவள் புருஷனுக்காய் நியமிக்கப்பட்டவள், ஆனால் இன்னும் புருஷனை அறியாதவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக எது மரியாளுடைய நிலைமை என்னவாய் காணப்படுகிறதாம்? வசனம் 29 சொல்லுகிறது, அவள் வார்த்தையை நாள் கலங்கினாள். தேவ வார்த்தை அவளுக்கு வந்தது, ஆனால் அந்த வார்த்தை அவளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரவில்லை. அந்த வார்த்தையின் நிமித்தமாய் அவள் கலங்குகிறவளாய் காணப்படுகிறாள். நான்காவது அவள் சொல்லுகிறார் பாருங்க, 48வது வசனத்திலே, அவர் தன் தாழ்மையின் அனுபவத்தில் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். அவள் தாழ்ந்து போன அனுபவத்திலே காணப்படுகிறார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையை நீங்க இந்த வரிசையில பார்த்தோம் என்றால், அவளுடைய வாழ்க்கை வித்தியாசமான பகுதியை நாம் பார்க்க முடியும். அங்கு எல்லாரும் நாம என்ன நினைக்கிறோம், மரியாள் கிருபை பெற்றவள் இருக்கா, அது உண்மைதான். ஆனால் கிருபையை பெறதுக்கு முன்னாடி மரியாளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு புருஷனை அறியாத கன்னிகையாய் காணப்படுகிறது. இதை ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்க்கும் பொழுது, அவள் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவளாய் காணப்பட்டாலும் தேவனை ருசி பார்க்காத, தேவனை அறியாதவளாய் காணப்படுகிறாள். அவள் தேவனுக்கென்று அழைக்கப்பட்டவள், தேவனுடைய ரட்சிப்பை பெறும்படி அழைக்கப்பட்டவள். ஆனால் இன்னும் அவளுக்குள்ளாய் தேவனை ருசி பார்க்கிற அனுபவம் வரவில்லை. தேவனுடைய கிரியை அனுபவிக்கிற ரட்சிப்பின் அனுபவம் இன்னும் அவளுக்கு வரவில்லை. அதனாலதான் அங்க என்ன நடக்குது, வார்த்தை வந்த உடனே கலக்கம் வருகிறது. தேவ வார்த்தை வந்தால் என்ன நடக்கணும், அங்கு சந்தோஷம் வரணும். தேவ வார்த்தை வந்தால் அங்க என்ன நடக்கணும், அங்கு ஜீவன் வரணும். அங்கு மரணத்திலிருந்து உயிர்ப்பிக்கிற அனுபவம் வரணும். ஆனா இங்க மரியாளுக்கு என்ன நடக்கிறது, கலக்கம் வருகிறது. இன்றைக்கு தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது சந்தோஷத்தை கொண்டு வருதா, உயிர்ப்பிக்கிறதை கொண்டு வருகிறதா, அல்லது மரியாளை போல கலக்கத்தை கொண்டு வருகிறதா? அப்ப மரியாளை போல கலக்கத்தை கொண்டு வருகிறது என்றால், நாம் இன்னும் நம் மணவாளனை நாம் இன்னும் நாம் திருமணம் செய்து கல்யாணம் பண்ணி கொள்ளவில்லை. மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோமே தவிர இன்னும் மணவாளனோடு நாம் சேரவில்லை. அந்த மணவாளனோடு சேர்ந்தால் மாத்திரமே மணவாளனுடைய வார்த்தைகள் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும். இங்க மரியாளுடைய வாழ்க்கை மணவாட்டி என்று அழைக்கப்படும் என்கிற நிலைமைக்கு வந்துவிட்டால், ஆனால் இன்னும் மணவாளனோடு சேரவில்லை. அதனாலதான் அவனை பார்த்து தூதன் சொல்லுகிறான், பயப்படாதிருங்க. இப்ப மணவாளனோடு அவள் சேர்ந்திருந்தா என்ன நடந்திருக்கும், மணவாளனுக்கு உதவி செய்கிற, மணவாளனை கீழ்ப்படுகிற அந்த தூதனை பார்த்த உடனே அவளுக்கு சந்தோஷம் வந்திருக்கும். வார்த்தையை கேட்ட உடனே அந்த சந்தோஷம் வந்திருக்கும், கலக்கம் வந்திருக்காது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படித்தான். வெளியிலே பார்க்க நல்ல கிறிஸ்தவர்கள், நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கென்று மனவாட்டியாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே தேவ வார்த்தை வந்த உடனே அது அவர்களுக்கு கலக்கத்தை கொண்டு வருகிறது. தேவன் சொல்லுகிறார், நீ இந்த இடத்துக்கு போய் ஊழியத்தை நிறைவேற்றணும் என்ற உடனே, ஐயோ நான் அங்க போகணுமா, நான் நினைச்சேன் இங்க தேவன் போ சொல்லுவார்கள். அல்லது தேவன் சொல்லுகிறார், நீ உன்னிடத்தில் இருக்கிறதை எடுத்து கொடு, நான் உன்னை பாத்திரனாய் மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஆனா கலக்கம் வருது, இதெல்லாம் நான் தேவனுக்கு கொடுக்கணுமா? இன்றைக்கு அநேகருடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை இதுதான். மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறார்கள், ஆனால் இன்னும் மணவாளனோடு சேரவில்லை. அவர்கள் மணவாளனோடு சேராத அனுபவத்திலே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். ஏன் பயப்படக்கூடாதாம்? தேவனுடைய கிருபை நம் மீது வருகிறது. உண்மைதான், நம் மணவாட்டி என்று அழைக்கப்பட்டிருக்கோம், ஆனா இன்னும் மணவாளனோடு சேருகிற தகுதி வரல. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மணவாளனோடு சேரத்தக்கதான அந்த கிருபையை தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். அதுதான் நம்மளுடைய முதலாம் நற்செய்தி. முதலாம் நற்செய்தி சகரியாவுக்கு வந்த உடனே அவன் ஜெபம் கேட்கப்பட்டது. இங்க இரண்டாவது முதலாம் நற்செய்தி மரியாளுக்கு வந்த உடனே அவள் கிருபை பெற்றவளாய் மாறுகிறாள். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்த நம்மளுக்கு முதலாவது நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார், இரண்டாவது நம்மளை கிருபை உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். இங்க மரியாளுடைய வாழ்க்கையிலே அது மிகவும் முக்கியமான நிலைமை என்ன தெரியுமா? கடைசி அந்த 48வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அதுல மரியாளுடைய நிலைமை போட்டிருக்கோம். அது மறைமுகமா அங்க போட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். வசனம் சொல்லுது பாருங்க, மரியாள் சொல்லுகிறாள்,
அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். மரியாளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது கிருபை பெற்றவள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி என்று நாம் யோசிக்கிறோம். ஆனா அவளுடைய நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? தாழ்மையின் அனுபவத்திலே காணப்படுது. அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தாள். இது மனத்தாழ்மையை காட்டல, அவள் வாழ்க்கையே ஒரு அடிமைத்தனத்தின தாழ்மையிலே காணப்படுது, நொறுக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படுகிறது. அது எப்படி உறுதிப்படுத்துகிறது? வசனம் சொல்லுகிறது, மரியாளுடைய சந்ததி தாவீதின் ராஜ்யத்தின் சந்ததியாய் காணப்படும். ராஜ வம்சத்திலிருந்து வந்தவள் தான் இந்த மரியாள். ராஜ வம்சத்திலிருந்து வந்த மரியாளுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? ராஜரிக ஆசீர்வாதம் போயிருச்சு, அந்த ராஜ சிங்காசனம் போயிருச்சு, அது எல்லாம் இழந்து போய் இன்னைக்கு ஒரு தச்சனை கல்யாணம் பண்ணுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிற ராஜகுமாரத்தியை போல காணப்பட வேண்டிய மரியாள் இன்றைக்கு ஒரு ஏழை மகனாகிய தச்சனை கல்யாணம் பண்ணுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார். அதனாலதான் மரியாள் சொல்லுகிறாள், அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இங்க மரியாளுடைய நிலைமை, அவ கன்னியஸ்திரியா இருக்கிறாள், தேவனால் தெரிந்து எல்லாம் உள்ளதான், எல்லாம் உண்மைதான். ஆனால் அவளுடைய உண்மையான நிலவரம் என்ன? ராஜரிக ஆசீர்வாதம் போயிருச்சு, ராஜ பங்கு போயிருச்சு, எல்லா ராஜ்யத்தின் கிரியைகள் எல்லாம் இழந்து போய் இன்றைக்கு ஒரு ஏழை தச்சனை கல்யாணம் பண்ணுகிற நிலைமைக்கு மாறிவிட்டார். ஒரு காலத்திலே நம்மளுடைய நிலைமை இப்படித்தான். நல்ல புஷ்டியான ராஜரீக ஆசீர்வாதம், நல்ல ராஜரீக நம்ம சொன்னா கேட்கறதுக்கு அநேக ஆட்கள் இருந்தார்கள், நம்ம நினைச்சா செய்யறதற்கான கிரியைகள் இருந்தது, அதற்கேற்ற பலன் இருந்தது, அதற்கேற்ற ஆசீர்வாதம் இருந்தது, நம்மளுக்கென்று ஒரு சிங்காசனம் காணப்பட்டுச்சு. ஆனா இன்றைக்கு நிலைமை என்ன? எல்லாத்தையும் இழந்து போய் இன்றைக்கு ஒரு ஏழைக்கு அடிமை, ஏழைக்கு திருமணம் பண்ணுகிறதை போல ஏழையின் அனுபவத்திலே காணப்படுகிறோம். எல்லாவற்றையும் இழந்து போன அனுபவத்துல, இங்க மரியாள் எல்லாவற்றையும் இழந்து போன அனுபவத்திலே காணப்படுகிறார். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி இழந்து போய் தாழ்மையிலே சிறுமையில் இருந்த மரியாளை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளே, நீங்க ஒரு காலத்திலே ராஜரிக அபிஷேகத்தை வச்சுட்டு நல்லா இருந்திருக்கலாம், செழிப்பா இருந்திருக்கலாம், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போய் காணப்படலாம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து மீண்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எப்படியா? கிருபை பெற்ற மகனே மகளே என்று அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் பெறுவதற்கு தகுதியற்றவர்கள், ஆனால் தேவன் நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுக்கிறார். அங்கு சாலமோன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இங்க மரியாள் வரைக்கும் அவன் சந்ததி பாதிக்கப்படுகிறது. மரியாள் வரைக்கும் ஆசீர்வாதத்தை இழந்து போன அனுபவத்திலே காணப்படுகிறது. ஆனால் மரியாள் மூலமாய் தேவன் திரும்பியும் அந்த ஆசீர்வாதத்தை புதுப்பிக்கிறதை பார்க்கலாம். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தையும், நீங்க இழந்து போன ராஜரிக வல்லமையும் மகிமை ஆசீர்வாதத்தையும் தேவன் இன்றைக்கு உங்களை கொண்டு அதை புதுப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். எப்படி புதுப்பிக்கிறார்? கிருபை பெற்றவளே பயப்படாது என்கிற முதலாம் நற்செய்தியை கொடுத்து, இங்க முதலாம் நற்செய்தி மரியாளுடைய வாழ்க்கையில வந்த உடனே என்ன நடக்கிறது? அங்க வசனம் சொல்லுகிறது பாருங்க. முதலாம் நற்செய்தி வந்த உடனே கிருபை பெற்றவளே என்கிற வார்த்தை வருது. அந்த வார்த்தை வந்த உடனே மரியாளுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறதாம்? வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெற்றாள். 31வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இங்கு மணவாளனையே அறியாமல் இருக்கிறது தான் இங்க மரியாள். ஆனா தேவன் என்ன செய்கிறார்? கர்ப்பவதியாவாய் என்கிற வார்த்தையை கொடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். நீங்க நினைச்சிருக்கலாம், நான் படிப்படியாதான் போய்தான் இன்னும் தேவன் என்னை உயர்த்துவார் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறதுனால அப்படியே உடனே உங்களை உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு வருகிறார். உங்களுடைய நிலைமை அப்படியே தேவன் தலையிலாய் மாற்றுகிறார். இது யாருடைய வாழ்க்கையில நடந்தது என்று பார்த்தோம் என்றால் பவுலினுடைய வாழ்க்கையில. பவுல் அப்போஸ்தலர் புத்தகம் 27 பார்த்தீங்கன்னா அலக்களிக்கப்படுவார்கள், நொறுக்கப்படுகிற சூழ்நிலையிலே பவுல் போகிறான். அவன் பிரயாணப்பட்ட கப்பல் நொறுங்கி போச்சு. 28வது அதிகாரத்துல
28வது அதிகாரத்துல மெலித்தா என்கிற தீவிலே போய் சேருகிறார்கள். அப்போஸ்தலர் 28. அங்கு போய் சேர்ந்த பிறகும் அங்க பவுலுடைய நிலைமை என்ன? விறகு பொறுக்குகிறவனாய் மாறுகிறான். விறகு பொறுக்கும் பொழுதும் அங்கிருந்த பாம்பு விரியன ஒண்ணு அவனை கடிக்கிறது. உடனே அவனுடைய நோக்கி என்ன சொல்லுகிறார்கள்? இவன் சாக போகிறான், அவன் கப்பலிலிருந்து தப்பித்தும் அவன் மரணம் அவனை விடவில்லை என்று சொல்லுகிறான். சிறுமைப்பட்ட அனுபவத்திலே மாறுகிறான். அப்போஸ்தலனா இருக்கிறவன், அவன் சொன்ன அற்புதங்கள் நடக்கிறது, அவன் சொன்ன அற்புத அடையாளங்கள் நடந்துச்சு, அவனை பின்பற்றுகிற கூட்டம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவனை குறித்து தூஷண வார்த்தைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான். ஆனா அந்த விரியன் பாம்பு கடிச்சதுனாலதான் அவனுடைய வாழ்க்கை அந்த நொடி பொழுதே தேவன் தலைகளாய் மாற்றுகிறார். வீங்கி சாக வேண்டிய மனிதனை தேவன் கிருபை கொடுத்து அங்கு இருந்த ஜனங்களுக்கு தேவனை போல மாற்றுகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உங்களை விரியன் பாம்பு கடிக்கிறதா, நீங்க சாக போறீங்க என்று உங்களை குறித்து சொல்லிக் கொண்டு இருக்கிறார்களா? நீங்க எந்த மரணத்துல இருந்து தப்பிச்சிட்டீங்க, இன்னும் உங்களை மரணம் பின்தொடர்கிறது, இவன் மேலே வர முடியாது என்று சொல்லுகிறார்களா? கர்த்தருடைய வார்த்தை இந்த அதிகாலை வேளையிலே ஒரு நற்செய்தியாய் அறிவிக்கப்படுகிறது. என்ன வார்த்தை? பயப்படாதிருங்கள். அவர்களுடைய வார்த்தைக்கு நீங்க பயப்படாதிருங்கள். பவுலை கடித்த விரியன் பாம்பை கொண்டே அவனை உயர்த்தினது போல உங்களை கடித்து கொண்டிருக்கிற பாம்பை கொண்டே கர்த்தர் உங்கள் நிலைமையை மாற்றுகிறார். எதனாலே? முதலாம் நற்செய்தியை கொடுத்து கிருபை பெற்றவர்களாய் உங்களை மாற்றி தேவன் அப்படியே நிலைமையை மாற்றுகிறார். இங்கு மரியாளுடைய நிலைமை ஒரு நொடி பொழுதிலே அப்படியே மாறுகிறது. என்ன சொல்லுகிறார்? நீ குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாயாக. இரண்டாவதாக அந்த நற்செய்தி வந்த உடனே மரியாளுடைய வாழ்க்கை என்ன நடக்குது பாருங்க. வசனம் சொல்லுகிறது, அந்த லூக்கா 1:32 சொல்லுது பாருங்க, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அவனுடைய மூதாதியர் இழந்து போன சாலமோன் இழந்து போன ஆசீர்வாதத்தை தேவன் இங்கு கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்கு கொண்டு வந்தது ஏழ்மையிலும் தாழ்மையிலும் இருக்கிற மரியாளுக்கு அதை புதுப்பித்து கொடுக்கிறார். சாலமோன் இழந்த ஆசீர்வாதம் இங்க மரியாளுக்கு தேவன் திரும்ப கொடுக்கிற சொல்றது பாருங்க. தாவீதின் சிங்காசனம் அவருக்கு கொடுக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை இதுதான். கர்த்தரின் அந்த நற்செய்தி இதுதான். நற்செய்தி என்பது என்ன? நம்முடைய எலும்புகளை புஷ்டியாக்கும். இங்கு உடைந்து போய் பலனற்று போய் அதிகாரம் அந்த ராஜ சந்ததியில வந்தும் அதிகாரம் எல்லாம் இழந்து போய் காணப்படுகிற, அந்த எலும்பெல்லாம் உடைந்து போய் காணப்படுகிற, பலனற்று போய் காணப்படுகிற மரியாளை தேவன் எலும்பை புஷ்டியாக்குகிறார். இதுதான் வசனம் சொல்லுச்சு. நற்செய்தி என்பது இரண்டாவதாக எலும்புகளை புஷ்டியாக்கும். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் எலும்புகளை தேவன் புஷ்டியாக்குகிறார். எலும்பு உடைந்து போய் பலனற்று ஒடுங்கி போய் சிறுமையிலே காணப்படுகிற உங்களை தேவன் உங்கள் சிங்காசனத்தை தேவன் உறுதிப்படுத்துகிறார். உங்களை எலும்புகளை புஷ்டியாக்குகிறார். அதிகாரம் பெறுவீர்கள், உறுதியாய் எழுந்து நிற்பீர்கள். மூன்றாவதாக இங்கு வசனம் சொல்லுது பாருங்க. கடைசி மூன்றாவது ஆசீர்வாதம் மரியாளுக்கு என்ன வருகிறது? நற்செய்தி வந்த உடனே அந்த வசனம் சொல்லுகிறது 33வது வசனம், லூக்கா 1:33, அவர் யாக்கோவின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யம் முடிவிராது. அவருடைய ராஜ்யம் முடிவிராது. இது எதை காட்டுகிறது? கர்த்தர் மரியாளை மாத்திரம் ஆசீர்வதிக்கவில்லை, மரியாளுடைய முழு சந்ததியையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். மரியாள் மூலமாய் பிறந்த இயேசுவின் ராஜ்யம் இன்றைக்கு வரைக்கும் அது நிலைத்திருக்கிறதாய் மாறுகிறது. சாலமோனின் நிமித்தமாய் அவனுடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். அவர்களுடைய ராஜ்யம் உடைக்கப்பட்டு போனது. ஆனா மரியாளை தேவன் நற்செய்தியை கொடுத்தது நிமித்தமாய், கிருபை பெற்றவளாய் மாற்றினது நிமித்தமாய் அவருடைய சந்ததிக்கு என்று ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். இங்க இயேசுவுக்கு மாத்திரம் கொடுக்கவில்லை,
சரீர ரீதியாய் பிறந்த இயேசுவின் ஆஃப் பிரதராய் இருக்கிற அங்க இருக்கிற அவனுடைய சகோதரர்களுக்கும் அங்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். எப்படி தெரியுமா? நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கு எருசலேமிலே காணப்பட்ட சபைக்கு தலைவனாய் இருந்தது இயேசுவினுடைய சகோதரர். ஆஃப் பிரதர் என்கிற சொல்லப்படுகிற அந்த யாக்கோபு, அந்த மனிதன் தான் அவனுடைய இயேசுனுடைய சகோதரர் தான் அந்த சபைக்கு தலைவராய் காணப்படுகிறார். அப்ப அந்த சிங்காசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு என்று பாருங்க. அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் மூதாதையர் நிமித்தமாய் உங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம், அல்லது கடந்த நாட்களில் உங்கள் ராஜ்யபாரத்தை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நற்செய்தியை கொடுக்கிறார், பயப்படாதிருங்கள், நீங்க கிருபை பெற்றவர்களாய் மாறுகிறீர்கள். இந்த அதிகாலை வேளையிலே தேவன் ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறார். அதனால் உங்கள் எலும்புகள் புஷ்டி அடைகிறது. நீங்கள் விழுந்த இடத்திலே நீங்கள் எழும்ப போகிறீர்கள். உங்கள் சிங்காசனத்தை தேவன் உறுதிப்படுத்த போகிறார். அப்ப 2 காரியத்தை பார்த்தோம். முதலாவது நற்செய்தி என்பது விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணுகிறது. சகரியாவின் வாழ்க்கையிலே பயப்படாதே என்று சொல்லி அவன் வேண்டுதலை கேட்டு விடாய்த்த ஆத்துமாவை குளிர பண்ணினார். 2வது நற்செய்தி என்பது எலும்புகளை புஷ்டியாக்குகிறது. தேவன் மரியாளுக்கு பயப்படாதே என்று சொல்லி, கிருபை பெற்றவளே என்று சொல்லி கிருபையை கொடுத்து அவள் எலும்புகளை புஷ்டியாக்கி இழந்து போன ராஜ்யபாரத்தை பெற்று அவளை எழும்ப செய்கிறார். இந்த 2 ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த அதிகாலை வேளையிலே நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் நாம செலிப்ரேட் பண்ண போகிறோம். இந்த மாதத்தை பண்டிகையின் மாதமாய் நாம் அனுசரிக்கிறோம். சந்தோஷின் மாதமாய் நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த 2 ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த 2 ஆசீர்வாதத்தை நாம் பெறப்போகிறோம். எப்படி? இப்பொழுது தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த முதலாம் நற்செய்தியை எனக்கு கொடுங்க என்று கேளுங்க. கர்த்தர் சகரியாவுக்கு கொடுத்தது போல, மரியாளுக்கு கொடுத்தது போல, இன்றைக்கு இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். உங்களுடைய விடாய்த்த ஆத்துமாவை தேவன் குளிர பண்ண போகிறார். நொறுங்கி போன பலனற்று போன எலும்புகளை தேவன் புஷ்டியாக்க போகிறார். இதனால் என்ன நடக்க போகிறது? நீங்கள் உங்கள் விண்ணப்பங்கள் கேட்கப்பட போகிறது. உங்கள் சிங்காசனம் உறுதிப்பட போகிறது. உங்கள் சந்ததி முதற்கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லோரும் கொஞ்ச நேரம் ஜெபிப்போமா? இந்த ஆசீர்வாதத்தை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொள்வோமா? இது தேவன் நம்மளை சந்திக்கிற நேரம், நாம் தேவனோடு இடைபடுகிற நேரம். இந்த நேரத்துல நாம் சும்மா இல்லாமல் தேவ சமூகத்தில் உற்சாகத்தோடு ஜெபித்து சகரியா எப்படி பெற்றுக்கொண்டாலோ, எப்படி மரியாள் பெற்றுக்கொண்டாலோ, அதே போல் நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நம்முடைய அப்படியே நிரப்புவாராக. எல்லாரும் ஸ்தோத்திரிக்க ஆரம்பிப்போம், ஜெபிக்க ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நற்செய்தி என்கிற முதலாம் நற்செய்தி என்கிற வார்த்தையை கொண்டு தேவன் எங்களோடு இடைப்பட்டீர். ஆண்டவரே, சகரியாவின் வாழ்க்கையிலும் மரியாவின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தீர் என்று சொன்னீர்கள் என்று செலுத்துகிறோம். ஆசாரியனாயிருந்த சகரியா, ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போய் காணப்பட்ட சகரியாவை தேவன் அவன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே விண்ணப்பங்கள் கேட்கப்படுவதாக. பல நாட்களாய் ஆண்டுகளாய் அழுது புலம்பி ஜெபித்தோம். வராத ஆசீர்வாதத்தை இவர்கள் ஜெபத்திலே மறந்து போய் அதற்கு ஜெபத்தை நிறுத்தியிருந்தாலும் ஆண்டவரே, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதங்கள் வருவதாக. அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே, உம்முடைய சந்நிதியிலே ஆண்டவரே ஆசாரியனாக சகரியாவை சந்தித்தது போல இந்த உம்முடைய சமூகத்திலே இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீ சந்திப்பீராக. பயப்படாதிருங்கள் என்கிற முதலாம் நற்செய்தியை கொடுத்தது நிமித்தமாக இவர்கள் ஆத்துமா விடைத்து போன ஆத்துமாவை ஆண்டவரே குளிர்ந்த தண்ணீரினால் நீ நிரப்புவீராக. இவர்களை ஆசீர்வதிப்பீராக. நிந்தைகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குறிப்பாய் ஆண்டவரே, மரியாளை குறித்து சொன்னது போல ஆண்டவரே, தாழ்மையிலும் சிறுமையிலும் ஒடுங்கி போய் பலனற்றி இருந்த மரியாளுக்கு தாவீதின் இழந்து போன சிங்காசனத்தை கொடுத்தது போல ஆண்டவரே, கிருபை பெற்றவளாய் மாற்றினது போல ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு கலங்கின அவளை வார்த்தை இந்த உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் என்று பலப்படுத்தினது போல உம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. இவர்கள் சிங்காசனங்களை உறுதிப்படுத்துவீராக. இழந்து போன ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு மீண்டும் வருவதாக. மரியாளை போல உம்முடைய பிள்ளைகளை கிருபை பெற்றவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரை நீர் சொன்ன வார்த்தையின்படி
சகரியாவுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அவனுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்தது. அதே வார்த்தை சொல்லுகிறது அல்லவா, அநேகருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்ற வார்த்தையை போல இதே போல இவருடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறது நிமித்தமாய் இவர்கள் முதிர் வயதாய் இருக்கலாம், ஆனால் இவர்களை கொண்டு ஆவியிலே இளமையிலும் சரீரத்திலே இளமையிலும் இருக்கிற பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. லூக்கா 1:36 நீர் சாட்சியாய் கொடுத்து மரியாளை பலப்படுத்தினது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிற மாற்றத்தின் நிமித்தமாய் அநேகரை பலப்படுத்தும், அநேகருக்கு நற்செய்தியாய் மாற்றி கொடுப்பீராக. அப்படி சாட்சியுள்ள ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இந்த நற்செய்தி நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமென் நிறைவேறுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் தாமே உங்கள் வாழ்க்கையிலே முதலாம் நற்செய்தி நிறைவேற்றி சகரியாவுக்கு கொடுத்த மாற்றத்தையும் மரியாளுக்கு கொடுத்த மாற்றத்தையும் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பாராக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.